கணபதி மகா கணபதி யாம் உன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவா. வணக்கம் ட்ரஸ்மி சகோ விளையாட்டு வீரர்களே. இப்ப நம்ம பார்க்க போற மேட்ச் நெதர்லாந்து விசஸ் நமீபியா 10-2-2026 டெல்லியில் நடக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்சும் வந்து சின்ன டீமுக்கு தான் மோதுங்கிற ஒரு இதுல இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் சரி சமமா பலம் வாய்ந்த டீம் மோதுது. இந்த மேட்ச்ல நீங்க சில போட்டி நல்ல போட்டிகளையும் ஒரு சுவாரஸ்யங்களையும் விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம். நமீபியா நான் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெதர்லாண்டும் கண்டிப்பா நல்லா பண்ணும். அது ரெண்டுமே சமமான டீம்னே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த போட்டி பொறுத்த வரைக்கும். அப்ப அப்படி எப்படி இருக்குங்கிறது நீங்க மேட்ச்ல பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. சரி, நம்ம வீரர்கள் பத்தி இப்போ பிளேயர்ஸ் பத்தி நான் சொல்றேன். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இதுல வந்து நமீபியாவோட ஜெட் கிரீனை வந்து சூஸ் பண்றேன். எட்வர்ட்ஸ் நான் வந்து ஸ்கிப் பண்றேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஜெட் கிரீன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அடுத்தது பேட்ஸ்மேன்ல நெதர்லாந்துல M.O. டவுட் அவர் சூஸ் பண்றேன். இவர் இந்த மேட்ச் பொறுத்து பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமீபியால டி லைச்சர் அவருமே, M. க்ரூகர் அவருமே. நமீபியா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுது. யார் லைனப்ல வருவாங்கன்னு தெரியாது. அதனால 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதனால அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எல் ஸ்டீன் கேம்ப் அப்படிங்கிறவர் வந்தாருன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இல்லைன்னா விட்டுருங்க. 3 பிளேயர் சொல்லியிருக்கேன் நமீபியால, சரிங்களா? இதுல யாராவது ஸ்கிப் ஆவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்துல எல் வேன் பிக் சூஸ் பண்ணிக்கோங்க. BD லிண்டே அவரையும் சூஸ் பண்ணுங்க. ஆர் வேன் டர் மெர்வின் அவரை சூஸ் பண்ணுங்க. சி அக்கர்மேன், நீங்க 4 பேரை எடுத்துக்கலாம். இதுல யாராவது ஸ்கிப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேணா சி அக்கர்மேனை ஒரு டீம்ல 2 டீமை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? நமீபியா பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து ஜேசி பால்ட் அப்படிங்கிறரும், கேப்டன் நமீபியாவோட கேப்டன் ஜி எராமஸ் அவர் வந்து எனக்கு யோசனை தான், சரி இருந்தாலும் அவரை பிக் பண்ணிக்கோங்க. ஜேசி பால்ட், ஜி எராமஸ், W. மைபர்க் அவரை சூஸ் பண்ணுங்க. இதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, ஏபி வால்சனெக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மேட்ச்ல வருவாரான்னு தெரியல. வந்தா அவரை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப 4 பேர் இதுல சொல்லியிருக்கேன். இதுல கண்டிப்பா ஒரு 2 பேர் தான் வருவாங்க. அதையே அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பவுலர்ஸ் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பேன் விக்கமன் மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஏ டட்டை 2வது சாய்ஸை வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர் தான் பவுலர்ஸ் எனக்கு அவங்க இதுல வராங்க. மற்ற ஆளுங்க எனக்கு பெருசா தெரியல. அவங்க நமீபியாவோட அதுல பி ஷாக்லெட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் தம்பல் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க பவுலர்ஸ்ல இந்த 2 பேர் ஆக்சுவலா வருவாங்கன்னு முழுசா நம்புறேன். இல்லைன்னா அதுக்கு அடுத்தது இவங்க இல்ல, சப்போஸ் வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா பி சிக்காங்கோ அப்படிங்கிறவர் வந்தாருன்னா அவரை வேணா யூஸ் பண்ணுங்க. இவங்க சைட்ல 3 சொல்லியிருக்கேன். வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வீரர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கேட்குறவங்க, உங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். 500 சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் பண்ணும்போது தான் என்னால் சில விஷயங்களை டெலகிராமில் மேட்ச் லைவ் அப்போ கொடுக்க முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம டெவலப் ஆக முடியாது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கு, எல்லா வீடியோஸ்லையும் இருக்கு. யாருனாலும் அதை போய் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக் பண்ணீங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க் வரும், அதில் ஜாயின் ஆகிக்கங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லானதா ட்ரஸ்ட்ஃபுல்லானதா இருக்கும் இந்த நாம கொடுக்குற ஒப்பீனியன் ப்ரிடிக்ஷன் எல்லாம். கண்டினியூஸா உங்க கூட தொடர்பில் இருப்பேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ நண்பர்களே.